அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கலெக்ஷன் ஆஃப் துஆ சீரீஸில் ஃபர்ஸ்ட் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அண்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது தொழுகை. நம்மளுடைய பிஸியான ஷெடியூலில் நமக்கு இருக்கக்கூடிய ஒர்க் லோடில் இன்னும் எக்ஸட்ரா நிறைய ரீசன் சொல்லலாம். இது போன்ற காரணமெல்லாம் நாம் சொல்லி நம்ம தொழுகையை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு 5 வேளை தொழுகையை கடைப்பிடிப்போம். அப்போ தான் நாம் கேட்கக்கூடிய துஆ, நாம் ஓதக்கூடிய அந்த துஆ எல்லாமே சரியான முறையில் நம்மளால் ஓத முடியும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, தொழுகை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆனால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டோன்னா தெரியாது. ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ எதுக்கு இந்த கேள்வின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு தப்பு இல்லாமல் பை ஹார்ட், அதாவது மனசார உள்ளட்சத்தோட தவறுகள் இல்லாமல் தொழ வேணும். அதுக்கான முயற்சியை நாம் செய்யணும். இதுதான் நம்மளுடைய கடமை. கடமையான தொழுகைன்னு கடமைக்கு செய்யக்கூடாது. இறைவனுடைய அச்சத்தை மனசில் வைக்கணும். சரி, ஓகே. அப்படி சரியாக தொழுகை செய்ய தெரிஞ்சிக்க வேண்டிய சிலதை நாம் பார்ப்போம். பலர் அறிஞ்ச விஷயத்தை தான், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், தெரியாதவங்க இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திப்போம். முதல்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்க தொழக்கூடிய அந்த தொழுகை முறை, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தனா ஓதி, அடுத்தது அல்ஹம்து சூரா வேறு ஒரு சூறா ஓதி, அதுக்கப்புறம் ருக்கு சுஜூதுக்கு போகிறது, மறுபடியும் எழுந்திருக்கிறது, 4 ரக்காயத்து ஃபர்லோ இல்லை வேறு ஏதோ தொழுறோம், சுன்னத்தோ இல்லை நஃபீலோ தொழுறோம் அப்படின்னா அது எல்லாமே அதே முறை தான். ஆனால் சில விஷயங்களில் மட்டும் வேறுபாடு இருக்கும். இப்போது ஆண்கள் தொழுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் வைடராக தான் தொழுவாங்க. அவங்க தொழுறதுக்கு நிற்கும் பொழுதே அவங்களுடைய கால்களை ஒன்றோடு ஒன்று ஒட்டுனார் போல் வச்சு அவங்க தொழ மாட்டாங்க. இடைவெளி விட்டு தான் அவங்க தொழுவாங்க. அதே மாதிரி அவங்க சுஜூதுக்கு போகும்போதும் சரி, ருக்கு செய்யும் போதும் சரி, நல்லா பெண்டாகி 90 டிகிரியில் அவங்க ருக்கு செய்வாங்க. சுஜூதுக்கு போகும்போதும் அதே மாதிரி அவங்களுடைய உடல் பாகங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இல்லாமல் அவங்க எல்லாத்தையுமே வைடராக தான் செய்வாங்க. இப்படி தான் ஆண்களுடைய தொழுகை இருக்கும். அதே மாதிரி அத்தேகாத்து உட்காரும் பொழுது அவங்களுடைய கால் அவங்க வச்சிருக்கிற விதமும் மாறி இருக்கும். ஆண்கள் காலை தூக்குனா மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களுடைய பாதம், அவங்களுடைய கட்டை விரல், அந்த விரல்கள் எல்லாமே தூக்குனா மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சு அவங்க அத்தேகாத்தில் உட்காருவாங்க. பெண்கள் அதே மாதிரி உட்கார மாட்டாங்க. அடுத்தது பெண்கள் எல்லாத்தையுமே அடக்கி சுருக்கி தான் அவங்க தொழணும். அவங்க சுஜூது போகும்பொழுதும் அவங்க நல்லா வைடராக இல்லாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெண்டாகி தான் சுஜூது போகணும். ருக்கு செய்யும் பொழுது ஆண்கள் ருக்கு செய்கிற மாதிரி அவங்க 90 டிகிரியில் நல்லா குனியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்லாண்டிங்காக முடிஞ்ச அளவுக்கு அவங்க ருக்குவுக்கு குனிஞ்சா போதும். முதலாவதாக தொழும் பொழுது, தக்பீர் கட்டும் பொழுது ஆண்கள் அவங்களுடைய கைகளை அவங்களுடைய காதுகளில் பட்டா மாதிரி தக்பீர் கட்டுவாங்க. பெண்கள் அவங்களுடைய ஷோல்டர் அளவுக்கு கையை உயர்த்தினா போதும். ஆனால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவங்களுடைய உள்ளங்கை கிப்லாவை நோக்குனா மாதிரி இருக்கணும். இதுதான் முக்கியமான சில வித்தியாசங்கள் ஆண்களுடைய தொழுகை முறையிலையும் பெண்களுடைய தொழுகை முறையிலையும் இருக்கிறது. அடுத்தது நம்ம தொழுகும் பொழுது உள்ளுக்குள்ளார ஓதுறது எல்லாமே ஒன்று தான். முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும், சிலர் தொழுகிறோம் அப்படிங்கிற வகையில் ஃபர்லு மட்டும் தொழுதுட்டு நாம் தொழுதுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. நாம் எந்தெந்த நேர தொழுகைக்கு என்ன தொழுகை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் கரெக்டாக செய்யணும். அண்ட் அதை ஆர்டர் வைஸும் நாம் கரெக்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, லுஹரில் முன் சுன்னத்து இருக்குது, பின் சுன்னத்து இருக்குது. முன் சுன்னத்தை தொழாமல் ஃபர்லு தொழுதுட்டு அதுக்கப்புறம் நமக்கு
பின் சுன்னத்தை மட்டும் தொழுகிறவங்க ஒரு வகை இருக்காங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ல தொழுதுட்டு அதுக்கப்புறம் முன் சுன்னத்தை தொழுதுட்டு அதுக்கப்புறம் பின் சுன்னத்தை தொழுவாங்க. அந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யக்கூடாது. இப்போது ஃபஜ்ருடைய தொழுகை அப்படின்னா சுன்னத் 2 ரக்காயத்து, ஃபர்ல் 2 ரக்காயத்து. அடுத்தது லுஹருடைய தொழுகை அப்படின்னா முன் சுன்னத்து 4 ரக்காயத்து, அதுக்கு அடுத்ததாக தான் ஃபர்ல் 4 ரக்காயத்து தொழுகணும். அதுக்கு பிறகு பின் சுன்னத்து 2 ரக்காயத்து, நஃபீல் 2 ரக்காயத்து தொழுகணும். இந்த ஆர்டர் வைஸ் தான் செய்யணும். அந்த ஆர்டரில் நாம் மாற்றம் செய்யாமல் பார்த்துக்கணும். அடுத்தது அசர் தொழுதோம் அப்படின்னா அசருக்கு சுன்னத்து 4 ரக்காயத்து, ஃபர்லு 4 ரக்காயத்து. மகரிபுக்கு முதல்ல ஃபர்லு 3 ரக்காயத்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் பின் சுன்னத்து 2 ரக்காயத்து, அதுக்கப்புறம் நஃபீல் 2 ரக்காயத்து தொழுகணும். இஷாவை பொறுத்த வரைக்கும் முன் சுன்னத்து 4 ரக்காயத்து, அடுத்ததாக ஃபர்லு 4 ரக்காயத்து, அப்புறம் பின் சுன்னத்து 2 ரக்காயத்து, நஃபீல் 2 ரக்காயத்து, வித்ருவாஜிப் 3 ரக்காயத்து. வித்ருவாஜிப் 3 ரக்காயத்து நாம் தொழுகும் பொழுது சிலர் என்ன பண்ணுவாங்க, குன்னூத்து ஓதாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த காரணத்துக்காக அவங்க அந்த வாஜிபான தொழுகையை தொழாமல் இருப்பாங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறது கிடையாது. சில விஷயங்களில் சில பேர்கிட்ட இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக இதை நான் சொல்கிறேன். குன்னூத்து தெரியல அப்படின்னா இன்ஷால்லா அதை மனனம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். அது வரைக்கும் 2வது கலிமாவை குன்னூத்துக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஓதிக்கொள்ளலாம். குன்னூத்து தெரியலையே அப்படிங்கிறதுக்காக அந்த வாஜிபான தொழுகையை தவற விடக்கூடாது. அதை இவ்வளோதான் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இது இல்லாமல் இந்த தொழுகையில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் இன்ஷால்லா சொல்லுங்கள். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இன்ஷால்லா முயற்சி செய்வோம். இப்போது தொழுகையில் சில வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அந்தந்த நேர தொழுகைக்கு என்ன தொழுகணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துட்டோம். அந்த ஃபார்மெட்டை மாற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி முதல்ல ஃபஜ்ருடைய தொழுகையில் தொழுகிறோமோ இல்லை அடுத்தது லுஹர் தொழுகிறோமோ எதோ தொழுதாலும் முதல் நாம் தொழ ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் அடுத்தது தனா ஓதணும், அல்ஹம்து சூரா ஓதி எல்லாமே ஓதணும். இப்போ 2வது ரக்காயத்தில் நம்ம அல்ஹம்து சூரா ஓதி அடுத்தது வேறு ஒரு சூரா ஓதுவோம்ல, அப்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மட்டும் சொல்லிக்கலாம். அந்த இடத்துல நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் மட்டும் அதை கட்டாயம் நாம் ஓதி தான் ஓதணும். அடுத்ததாக அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு தனா ஓதணும். இந்த தனா ஓதுறதுலையே சில தவறுகள் சிலர் செய்வாங்க. ஜமாத்தோட தொழும் பொழுது அதை ஹஜரத்து தொழ வைக்கிறாங்களே, நாம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு நாம் நின்றுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சிலர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அவங்க செப்பரேட்டாக தனா ஓதுறது மஸ்டான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹா கைருக. இதை செய்யாமல் ஜமாத்தோட தொழுகும் பொழுது நாம் தொழ வைக்கக்கூடிய இமாம் அல்ஹம்து சூராவும் அடுத்த சூறாவும் ஓதுறாங்க அப்படின்னா அந்த சூறாவோடு சேர்ந்து நாம் ஓதணும். இல்லை நமக்கு தெரிஞ்ச சூறாவை நாம் ஓதணுங்கிறது கிடையாது. அவங்க ஓதும் பொழுது நம்ம அதை காது கொடுத்து கேட்டால் போதும். ஆனால் தனா ஓதுறது அப்படிங்கிறது மஸ்ட்டு. தனியாக தொழுகையை தொழுகும் பொழுது தனா ஓதி அடுத்தடுத்த சூறாவை நம்மளா ஓதிக்கணும். இப்படி தான் செய்யணும். அடுத்தது ருக்கு போகும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பெண்கள் 90 டிகிரிக்கு குனிஞ்சு ருக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்லாண்டிங்காக ருக்குவுக்கு குனிஞ்சா போதும். அடுத்தது அந்த ருக்குவில் என்ன ஓதணும் அப்படின்னா, சுப்ஹான ரப்பியல் அலீம் அப்படிங்கிற தஸ்பீஹை ஓதணும். அடுத்தது சுஜூது போகும்பொழுது சுப்ஹான ரப்பியல் அலா அப்படிங்கிற தஸ்பீஹை ஓதணும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, மாற்றி ஓதிடக்கூடாது. ருக்குவும் சரி சுஜூதும் சரி 3 தடவை இந்த தஸ்பீஹை ஓதணும். அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் ஓதிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது.
ஆனால் ஒரு முறை அப்படிங்கிறது ஓதக்கூடாது, கட்டாயம் 3 முறை ஓதணும். அடுத்ததாக 4 ரக்காயத்து நாம் தொழுகிறோம் அப்படின்னா, ஃபர்லோ முன் சுன்னத்தோ பின் சுன்னத்தோ நம்ம 4 ரக்காயத்து தொழுகிறோம் அப்படின்னா, 2வது ரக்காயத்தில் அத்தேஹாத்து ஓதும் பொழுது அத்தேஹாத்து மட்டும் ஓதுனா போதும், கூட சேர்த்து துவா வரைக்கும் ஓதி முடிக்கணுங்கிறது கிடையாது. 4வது ரக்காயத்தில் அத்தேஹாத்தோடு சேர்த்து சலவாத்தும் துவாவும் சேர்த்து ஓதணும். இதில் அடுத்தது என்ன ஒரு மிஸ்டேக் மோஸ்ட்லி பண்ணுவாங்க அப்படின்னா, அத்தேஹாத்து ஓதுறதுல அத்தேஹாத்து லில்லாஹி வசலாத்து தையிபாத்து வசலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹமத்துல்லாஹி துஆலா வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதில்லாஹி ஷாலிஹீன் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய களிமா விரலை மேல் நோக்கி உயர்த்தணும். நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே கையை உயர்த்திடுறோம். வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு முடிச்சிடுறோம். அதோட அந்த கையை கீழே இறக்கிடணும். இவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணி அஷ்ஹதுல ஸ்டார்ட் பண்ணி அப்துஹு வ ரசூலுஹுவில் கையை இறக்கிடுறோம், முடிஞ்சிருச்சு. மேலே தூக்கிட்டு கீழே இறக்கிடுறோம், அவ்வளோதான். இதில் சிலர் கையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் மூடி மூடி திறப்பாங்க. இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது. கையை உயர்த்திட்டு கையை இறக்கிடணும், அவ்வளோதான் உங்களுடைய களிமா விரலை. அடுத்தது 4வது ரக்காயத்தில் தான் நாம் சலவாத்தும் துவாவும் ஓத போகிறோம். அது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத்து அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்து அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அடுத்ததாக துவா அல்லாஹ் மௌஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வல் ஜமீன் வல் முக்மினீன வல் முக்மினாதி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாதி அல்லாஹி வாஹி மினிஹு வல் அம்வாதி இன்னக முஜிபு தஹ்வாதி பிரஹ்மதிகி யா அர்ஹமர் ராஹிமீன். அடுத்ததாக வித்ரு வாஜிப் தொழுகை. அந்த வாஜிபான தொழுகையை 5 வேளை தொழுகையும் தொழுகும் பொழுது கட்டாயம் அந்த வாஜிப் தொழுகை, அந்த வித்ரு வாஜிப் தொழுகையை தொழுகணும், தொழாமல் இருக்கக்கூடாது. சிலருக்கு குன்னூத்து தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க 2ஆம் கலிமா ஓதி அந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த குன்னூத்தை மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னா நஸ்தைனுக்க வனஸ்தௌஃபிருக்க வனூமினு பிக்க வனத்தவக்கலு அலைக்க வனுஸ்னி அலைக்கல் கைர குல்லஹு வனஷ்குரு வலா நக்ஃபுருக்க வனஹுலஹு வனத்குருக்க மை எப்ஜுருக்க அல்லாஹும்ம ஈயாக நஹபுது வலக நுசல்லி வனஸ்ஜுது வ இலைக்க வனஸ்ஆ வனௌஃபிது வனர்ஜு ரஹ்மதக்க வனஹஸா அத்வாபக்க இன் அதாபக்கல் ஜுத்தா பில் குஃபாரி முல்ஹிகூன் அப்படிங்கிறது. இந்த குன்னூது சிலருக்கு தெரியலை அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த மாதிரியான சில முக்கியமான தவறுகள் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் நான் கூறியிருக்கிறேன். அந்த மாதிரி தவறுகள் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க, அந்த மாதிரியான தவறுகள் நாம் அந்த தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அதை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய தொழுகையை நல்ல முறையில் நியத்து வச்சு நாம் தொழணும். தொழுகைக்கு இந்த மாதிரியான சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க, அதை மாற்றிக்கோங்க, இப்படி தொழுவுங்க. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக சொல்லக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் துவாவை இன்ஷா அல்லாஹ் ஓதணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாலும் பரக்கத்தாலும் நமக்கு நல்ல விஷயங்கள், நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விருப்பப்படுறேன் இன் வரக்கூடிய காலகட்டங்களில். ஆனால் அதற்கு முன்னாடி நாம் தொழுறதுக்கு முன்னாடி முழு மனசோட உள்ளட்சத்தோட நாம் இந்த வேலை ஃபஜ்ராவாக இருக்கட்டும், லுஹராக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், அந்த வேலை தொழுகையை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியதற்காக நான் அல்லாஹ் முன்னிலையில் நிற்கிறேன் அப்படிங்கிற அச்சத்தை மனசில் வச்சுக்கிட்டு நாம் இந்த ரக்காயத்து தொழுவ போகிறோம், கிப்லாவை முன்னோக்கி தொழுவ போகிறோம் அப்படிங்கிறத மனசில் நியத்து வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் தொழ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு அரபியில் துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்களை மரணம் செய்து ஓதிக்கொண்டாலும் சரி,
அதை நாம் மனனம் செய்து ஓதினாலும் சரி ஓதாவிட்டாலும் சரி மனசுக்குள்ளார முக்கியமாக நம்மளுடைய கல்வியில் அந்த எண்ணத்தை வைக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம். அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா வக்து தொழுகையும் தொழுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. கட்டாயம் அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அருள் புரிவாங்க. அடுத்தது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கலா தொழுகையை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை முடியாத பட்சத்துக்கு நம்மளுக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான வேலை, நம்மளால் முடியவே இல்லை, அந்த வேலையை விட்டுட்டு நம்மளால் அந்த தொழுகையை தொழ முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வேலை அப்படிங்கிறது இருக்காது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம கட்டாயம் அதை தொழுது தான் ஆகணுங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் முடியலை, நம்மளுக்கு வேறு வழி இல்லை, போயிடுச்சு, கலாவாயிடுச்சு அப்படிங்கும் பொழுது இப்போது அடுத்த வேலை தொழுகையோடு சேர்த்து அந்த கலா தொழுகையை சேர்த்து நாம் தொழ போகிறோம் அப்படின்னா, சிலர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ அசருடைய தொழுகை கலாவாயிடுச்சு, தொழுகலை, அடுத்தது மகரிபுடைய தொழுகை இருக்குது, நாம் கலா தொழுவ போகிறோம் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, மகரிபுடைய பாங்கு சொல்லிவிட்டு மகரிபுடைய தொழுகையை தொழுதுட்டு அந்த ஃபர்லில் தொழுதுட்டு அதுக்கப்புறம் அசருடைய கலா தொழுகையை தொழுவாங்க. அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. மகரிபுடைய தொழுகையை தொழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அசருக்கான கலா தொழுகையை தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகரிபு தொழணும். இப்படி தான் கலா தொழுகையை தொழணும். இதில் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுறாங்க அப்படின்னா இமாம் மகரிபுக்கான தொழுகையை தொழ ஆரம்பிப்பாங்க, நியத்து வச்சு தொழுவாங்க. அவங்களோட சேர்ந்தே கலா தொழுகையை தொழுகிறவங்க எந்த அசருக்கு அவங்க நியத்து வைக்கிறாங்க அப்படின்னா, அசருடைய நியத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கலா தொழுகையை மகரிபு தொழுகைக்கான இமாம் தொழுவை நடத்துகிறாங்கள அவங்களோடைய சேர்த்து தொழுதுட்டு 3வது ரக்காயத்தில் அவங்க சலாம் கொடுப்பாங்க. இவங்க சலாம் கொடுக்காமல் எழுந்திரிச்சிட்டு அவங்க 4வது ரக்காயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சலாம் கொடுத்துட்டு அவங்க அசருடைய கலா தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகரிபுடைய ஃபர்ல அவங்க தனியாக தொழுதுக்கணும். இந்த மாதிரி தான் கலா தொழுகையை தொழுவணும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தொழுகையில் இன்னும் ஒரு விஷயம் மிஸ்டேக்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, தொழுகை முறிகிறது. தொழுதுகிட்டே இருக்கும்பொழுது காற்று பிரியும். சில பேருக்கு யூரின் பாஸ் ஆகிறதுக்கு அடிக்கடி யூரின் வருது அப்படின்னா யூரின் போயிட்டு வந்து தான் நாம் தொழுதாகணும். அதில் வேறு ஆப்ஷன் இல்லை. ஆனால் அடிக்கடி காற்று பிரியுது அப்படிங்கும் பொழுது இப்போது முதல் ரக்காயத்தில் தக்பீர் கட்டி ஓதி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அவங்களுக்கு காற்று பிரிஞ்சிடுது. அடுத்து அவங்க மறுபடியும் போயிட்டு உதவு செஞ்சுட்டு வராங்க, மறுபடியும் தொழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு முறையும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அவங்களால அந்த தொழுகையை முழுமையாக தொழுது முடிக்க முடியாது. எல்லாருக்கும் இந்த விஷயம் இதாகாது, எல்லாருக்குமே அது சூட் ஆகாது. மனுஷன் அப்படின்னா அவங்களுக்கு காற்று பிரிகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு நாம் கரெக்டாக போயிட்டு முழுமையாக அடுத்ததாக இப்போ தொழுதுகிட்டே இருக்கும்போது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போய் உதவு செஞ்சுட்டு வந்து தான் நம்ம தொழுதாகணும். அப்போ தான் அந்த தொழுகை கூடும். ஆனால் இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு ரக்காயத்து கூட முழுசாக தொழ முடியாத அளவுக்கு அவங்களுக்கு திருப்பி காற்று பிரிஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரி சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தொழாமல் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி தவறுகளை யாரும் செய்யாதீங்க. நீங்களும் தொழுங்க. அல்லாஹ் கிட்ட நியத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு திருப்பி காற்று பிரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னாலும் அவங்க அந்த தொழுகையை தொழுது முடிச்சிடலாம். அவங்களுக்கு அந்த தொழுகை கூடும். எப்படின்னா, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அவங்க தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ரக்காயத்து அவங்களுக்கு காற்று பிரிஞ்சிடுச்சு. அவங்க தொழுது கண்டினியூ பண்ணி அந்த 4 ரக்காயத்தை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த ரக்காயத்து தொழுவாங்கல்ல, அடுத்தது ஃபர்லுக்கு பிறகு பின் சுன்னத்தை தொழுகிறாங்க, நஃபீல் தொழுகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க உது செஞ்சுட்டு அந்த 2 ரக்காயத்தை தொழுதுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு அவங்க தொழுகையை கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கணும். இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ரீசனாக சொல்லி தொழுகையை தவிர்த்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காற்று பிரியும் பொழுது அது ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னா, அப்போது கட்டாயம் அவங்க அடுத்தது உது செஞ்சுட்டு வந்து தான் தொழணும். அடுத்தது ரொம்ப சத்தமாக மற்றவங்க காதில் விழுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலும் அவங்க மறுபடியும் உது செஞ்சுட்டு வந்து தான் தொழணும். அப்படியே அவங்க அந்த தொழுகையை கண்டினியூ பண்ணி முடிக்க முடியாது, அந்த தொழுகை வந்து கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு நாம் எந்த தவறுகளும் செய்யாமல் முழுமையான மனசோட 5 வேளை தொழுகையும் தொழுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த 5 வேளை தொழுகையை நாம் முழுமையாக தொழும்பொழுது தான் இதுக்கப்புறம் நாம் தொழக்கூடிய லுஹாவுடைய தொழுகையாக இருக்கட்டும், தஹஜத்துடைய தொழுகையாக இருக்கட்டும், ஹாஜத் நஃபீலாக இருக்கட்டும், தஸ்பீ நஃபீல் தொழுகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம தொழக்கூடிய தொழுகையெல்லாம் அதனுடைய பலனை நாம் அப்போ தான் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். தஸ்பீஹ் நஃபீல் தொழுகையை நிறைய பேர் ரொம்ப நேரம் நாம் தஸ்பீஹ் ஓத வேண்டியதாக இருக்குங்கிறதுக்காக அதை வந்து தொழாமல் இருக்கிறாங்க. நஃபீலான தொழுகையிலேயே வந்து தஸ்பீஹ் நஃபீல் தொழுகை தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தொழுகை. அதனால் அந்த தொழுகையை ரொம்ப வயதாகிட்டே இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப மூட்டு வலிலாம் வந்துருச்சு அப்படின்னா, முதுகு வலிலாம் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் ருக்குல குனிஞ்சிருக்க முடியாது, சுஜூத் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். நம்மளுக்கு வயசாகிறதுக்கு முன்னாடி நாம் நல்லா இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான தொழுகைகள்லாம் நம்ம அதிகப்படியாக தொழுது அல்லாஹ்கிட்ட அதிகப்படியான நன்மையை பெற்றுக்கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதன் வழியாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் ரிசுக்கும் நம்மளுடைய அனைவருக்கும் கிடைக்கட்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹமத் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.